மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய மின்னம்பலம் மீடியா சார்பாக தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருந்தோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கிறது. தற்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட இருக்கின்றோம். இது எந்த அடிப்படையில் அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக 234 தொகுதிகள், ஒவ்வொரு தொகுதியிலும் 200 வாக்காளர்கள் வீதம் சுமார் 46,800 பேரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆண் பெண் வாக்காளர்கள், வயது வாரியாக, குறிப்பாக முதன்முறை வாக்காளர்கள் என்ற அடிப்படையில் இந்த கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் மின்னம்பலம் மீடியா எடுத்த அந்த சர்வேயின் அனுபவத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட பூத்துக்களில் இந்த கருத்து கணிப்பு வாக்கை செலுத்திவிட்டு வந்த வாக்காளர்களிடம் கேட்கப்பட்டிருக்கின்றது. கடந்த வீடியோக்களில் ஒவ்வொரு தொகுதியிலையுமே யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது, எந்த கட்சி முன்னிலையில் இருக்கிறது, எந்த கட்சி 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது, 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது போன்ற பல தகவல்களை நம்முடைய மின்னம்பலம் மீடியா சார்பாக எடுத்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின் வாயிலாக நாங்கள் வெளியிட்டிருந்தோம். திமுக அதன் கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது, அதே மாதிரி அதிமுக அதன் கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு, மொத்தம் எத்தனை தொகுதிகள், தமிழக வெற்றி கழகம் எத்தனை தொகுதிகளில் வெல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது, இந்த விவரங்களையும் கூற இருக்கின்றோம். ஆக இதன் மூலம் அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது யார், அடுத்த முதல்வர் யார் என்ற விவரத்தை தெரிந்து கொள்ள போகின்றோம். அந்த வகையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பிருக்கு என்பதை முதலில் பார்ப்போம். திமுக 122 தொகுதிகளிலையும், காங்கிரஸ் 14 தொகுதிகளையும் வெற்றி பெற வாய்ப்பிருக்கிறது என நம்முடைய மின்னம்பலம் மீடியா சார்பாக எடுத்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின் மூலம் அறியப்படுகிறது. தேமுதிக 5 இடங்களிலும், சிபிஎம் 4 இடங்களிலும், விசிக 3 இடங்களிலும், மதிமுக 3 இடங்களிலும், சிபிஐ 2 இடங்களிலும், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் 1 இடத்திலும், மனிதநேய மக்கள் கட்சி 1 இடத்திலும் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கிறது. இத்தனை தொகுதிகள் தான் வெல்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு நம்முடைய சர்வேல வெளியாகி இருக்கிறது. அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு மொத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுக 63 இடங்களிலும், பாரதிய ஜனதா கட்சி 4 இடங்களிலும், பாமக 3 இடங்களிலும், புரட்சி பாரதம் கட்சி 1 இடத்திலும், அமமுக 1 இடத்திலும், தமிழ் மாநில காங்கிரஸ் எந்த இடத்திலும் வெற்றி பெற வாய்ப்பில்லை என்றும் நம்முடைய சர்வேயில் வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் 5 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பிருக்கிறது என்று நம்முடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின் மூலம் அறியப்படுகிறது. இப்ப தமிழக வெற்றி கழகம் 2வது இடம் பிடிக்கும் தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். திருச்சி கிழக்கு, வில்லிவாக்கம், ராயபுரம், அறந்தாங்கி, எழும்பூர் தனி தொகுதி, தியாகராய நகர், மயிலாப்பூர், காரைக்குடி, கொளத்தூர், பாளையங்கோட்டை போன்ற இடங்கள் தாவேக 2வது இடம் பிடிக்கும் தொகுதிகளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து திமுக 3வது இடம் பிடிக்கும் தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தியாகராய நகர், ஆர்கே நகர், சேலம் மேற்கு போன்ற தொகுதிகள் திமுக 3வது இடம் பிடிக்கும் தொகுதிகளாக இருக்கிறது. அடுத்ததா அதிமுக 3வது இடம் பிடிக்கும் தொகுதிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்கும் பொழுது மொத்தம் 12 தொகுதிகள் வருது. எந்தெந்த தொகுதிகள் என்று பார்த்தால், ராயபுரம், திருச்செங்கோடு, ஆலங்குளம், கோபிச்செட்டிப்பாளையம், எழும்பூர் தனி தொகுதி, அறந்தாங்கி, வில்லிவாக்கம், திருச்சி கிழக்கு, பாளையங்கோட்டை, கொளத்தூர், காரைக்குடி, பெரம்பூர் போன்ற தொகுதிகளில் அதிமுக 3வது இடம் பிடிக்கிறது. அடுத்து திமுக கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சியுமே எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த பட்டியலை நம்ம பார்த்துடலாம். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வாணியம்பாடி, அங்கு வெற்றி பெற அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் போட்டியிட்டது 28 இடங்கள், அதுல 14 இடங்கள்ல அவங்க முன்னிலையில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நம்முடைய மின்னம்பலம் மீடியா சார்பாக எடுத்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின் மூலம் தெரிய வருகிறது. அது என்னென்ன தொகுதிகள் அப்படிங்கிற பட்டியலையும் பார்த்து விடுவோம். சோளிங்கர், குளச்சல், ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதி, மயிலாடுதுறை, ஊத்தங்கரை தனி தொகுதி, ஈரோடு கிழக்கு, உதகமண்டலம், துறையூர் தனி தொகுதி, திருவாடானை, பொன்னேரி தனி தொகுதி, அறந்தாங்கி, காரைக்குடி, நாங்குநேரி, கிள்ளியூர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களில் போட்டியிட்டது. இதுல தளி, திருத்துறைப்பூண்டி தனி தொகுதி 2 இடங்கள்ல தான் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 5 தொகுதிகளில்
போட்டியிட்டது. அதுல 4 தொகுதிகள்ல அவர்கள் முன்னிலை வைக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்முடைய மின்னம்பலம் மீடியா சார்பாக எடுத்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின் மூலம் வெளியாகி இருக்கிறது. அது என்னென்ன தொகுதிகள் என்பதையும் பார்த்து விடுவோம். கந்தர்வக்கோட்டை தனி தொகுதி, கீழ்வேலூர் தனி தொகுதி, திருவொற்றியூர், பழனி, இந்த 4 தொகுதிகள்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முன்னிலை வைக்கிறது. அடுத்ததாக திமுக 164 தொகுதிகள்ல போட்டியிட்டது. இதுல 122 தொகுதிகள் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகள் அறியப்படுகிறது. அந்த வகையில அந்த 122 தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வரிசையா பார்க்கலாம். கொளத்தூர், பாளையங்கோட்டை, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, கும்மிடிப்பூண்டி, திருச்சுழி, திருச்சி மேற்கு, முதுகுளத்தூர், அம்பத்தூர், திருவண்ணாமலை, திருச்செந்தூர், ஆலந்தூர், சேலம் வடக்கு, ஆத்தூர், கும்பகோணம், மானாமதுரை தனித்தொகுதி, ஆவடி, ஆயிரம் விளக்கு, ஒட்டன்சத்திரம், கரூர், திருப்பத்தூர், மதுரவாயல், துறைமுகம், விருகம்பாக்கம், ஆம்பூர், பர்கூர், கீழ்பெண்ணாத்தூர், திருக்கோவிலூர், ரிஷிவந்தியம், கிணத்துக்கடவு, பெரம்பலூர் தனித்தொகுதி, குன்னம், பூம்புகார், பூந்தமல்லி தனித்தொகுதி, எழும்பூர் தனித்தொகுதி, உத்திரமேரூர், அரூர் தனித்தொகுதி, செஞ்சி, விக்கிரவாண்டி, சங்ககிரி, கோயம்புத்தூர் தெற்கு, அரவக்குறிச்சி, மண்ணச்சநல்லூர், முசிறி, மன்னார்குடி, திருவிடைமருதூர் தனித்தொகுதி, ஒரத்தநாடு, ஆண்டிப்பட்டி, திருநெல்வேலி, திருவள்ளூர், வில்லிவாக்கம், காஞ்சிபுரம், அணைக்கட்டு, திருப்பத்தூர், பாப்பிரெட்டிப்பட்டி, விழுப்புரம், சங்கராபுரம், சேலம் தெற்கு, வீரபாண்டி, கிருஷ்ணராயபுரம் தனித்தொகுதி, திருவெரும்பூர், தஞ்சாவூர், ஆலங்குடி, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மதுரை மத்தியம், போடிநாயக்கனூர், அருப்புக்கோட்டை, விளாத்திக்குளம், சைதாப்பேட்டை, தாம்பரம், செய்யாறு, கெங்கவள்ளி, ராசிபுரம் தனித்தொகுதி, ஈரோடு மேற்கு, காங்கேயம், கோயம்புத்தூர் வடக்கு, வால்பாறை தனித்தொகுதி, மடத்துக்குளம், குளித்தலை, திட்டக்குடி தனித்தொகுதி, திருவாரூர், புதுக்கோட்டை, பரமக்குடி தனித்தொகுதி, ராமநாதபுரம், ராதாபுரம், திருவிக்கநகர் தனித்தொகுதி, அண்ணாநகர், சோழிங்கநல்லூர், செங்கல்பட்டு, காட்பாடி, வேலூர், மேட்டூர், நாமக்கல், பரமத்திவேலூர், தாராபுரம் தனித்தொகுதி, அந்தியூர், அவினாசி தனித்தொகுதி, திருப்பூர் தெற்கு, குறிஞ்சிப்பாடி, திருவையாறு, பேராவூரணி, திருமயம், மதுரை மேற்கு, கம்பம், தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம் தனித்தொகுதி, வாசுதேவநல்லூர் தனித்தொகுதி, தென்காசி, மாதவரம், ராயபுரம், மதுராந்தகம் தனித்தொகுதி, ஆரணி, உளுந்தூர்பேட்டை, கூடலூர் தனித்தொகுதி, நிலக்கோட்டை தனித்தொகுதி, திண்டுக்கல், திருச்சி கிழக்கு, நெய்வேலி, திருப்பரங்குன்றம், ராஜபாளையம், சாத்தூர், கன்னியாகுமரி போன்ற தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளாக காணப்படுகிறது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 10 இடங்கள்ல போட்டியிட்டாங்க. அதுல எந்தெந்த தொகுதிகள்ல அவங்க முன்னிலை அப்படின்னு பார்த்தோம்னா, போளூர், பல்லாவரம், விருத்தாச்சலம், விருதுநகர், குடியாத்தம் தனித்தொகுதி ஆக 5 தொகுதிகள்ல அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்முடைய மின்னம்பலம் மீடியா சார்பாக எடுத்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். மதிமுக 4 தொகுதிகள்ல போட்டியிட்டாங்க. 4 தொகுதியிலுமே உதயசூரியன் சின்னத்துல தான் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதுல எந்தெந்த தொகுதிகள்ல அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்று பார்த்தால், சீர்காழி தனி தொகுதி, மதுரை தெற்கு, மொடக்குறிச்சி ஆக 3 தொகுதிகள்ல அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளாக நம்முடைய சர்வேல வெளியாகி இருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சி நாகப்பட்டினம் தொகுதியில அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, முன்னிலையில் இருக்கிறார்கள். விசிக 8 தொகுதிகள்ல போட்டியிட்டாங்க. அதுல செய்யூர் தனி தொகுதி, காட்டுமன்னார் கோவில் தனி தொகுதி, திருப்போரூர் இந்த 3 தொகுதிகளில் மட்டுமே அவர்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளாக இருக்கிறது. அடுத்ததாக அதிமுக போட்டியிட்ட தொகுதிகள் என்று பார்த்தால் 169 தொகுதிகள். இதில் 63 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகள் சொல்லப்படுகிறது. அதன்படி எந்தெந்த தொகுதிகளில் அதிமுக வெல்லும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்ப்போம். எடப்பாடி, குமாரபாளையம், சிங்காநல்லூர், ஸ்ரீரங்கம், உடுமலைப்பேட்டை, விராலிமலை, மேலூர், சோழவந்தான் தனித்தொகுதி, கடையநல்லூர், திருத்தணி, ஜோலார்பேட்டை, வந்தவாசி, மயிலம், ஆத்தூர், சேலம், ஆத்தூர் தனித்தொகுதி, சேந்தமங்கலம் தனித்தொகுதி, தொண்டாமுத்தூர், சிவகங்கை, உசிலம்பட்டி, வேளச்சேரி, வேப்பனஹள்ளி, ஓமலூர், பவானி, பவானிசாகர் தனித்தொகுதி, சூலூர், பன்ருட்டி, புவனகிரி, வேதாரண்யம், நன்னிலம், பாபநாசம், சங்கரன்கோவில் தனித்தொகுதி, அம்பாசமுத்திரம், அரக்கோணம் தனித்தொகுதி, ஆற்காடு, கிருஷ்ணகிரி, ஒசூர், திண்டிவனம் தனித்தொகுதி, கள்ளக்குறிச்சி தனித்தொகுதி, குன்னூர், திருப்பூர் வடக்கு, பல்லடம், பொள்ளாச்சி, நத்தம், அரியலூர், கடலூர், பட்டுக்கோட்டை, சிவகாசி, ஸ்ரீவைகுண்டம், தியாகராய நகர், பாலக்கோடு, செங்கம் தனித்தொகுதி, கலசப்பாக்கம், வானூர் தனித்தொகுதி, ஏற்காடு தனித்தொகுதி, கவுண்டம்பாளையம், சிதம்பரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் தனித்தொகுதி, கோவில்பட்டி,
பெருந்துறை, மேட்டுப்பாளையம், வேடச்சந்தூர், மணப்பாறை, லால்குடி, திருமங்கலம் போன்ற தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக நம்முடைய கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. அதிமுக கூட்டணி கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது அமமுக 11 தொகுதிகள்ல போட்டியிட்டாங்க. அதுல பெரியகுளம் தனி தொகுதியில மட்டுமே அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று நம்முடைய மின்னம்பலம் மீடியா சார்பாக எடுத்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி தெரிய வருகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் 5 தொகுதிகள்ல போட்டியிட்டாங்க. 5 தொகுதிகளிலுமே அவங்க நின்னது தாமரை சின்னத்தில் தான். ஆனா எந்த தொகுதியிலும் வெற்றி பெறும் வாய்ப்பு இல்லை என்று வந்திருக்கிறது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் 27 தொகுதிகள்ல அவங்க போட்டியிட்டாங்க. அதுல எந்தெந்த தொகுதிகள்ல வெற்றி வாய்ப்பு, எத்தனை தொகுதிகள் மொத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா விளவங்கோடு, நாகர்கோவில், பத்மநாபபுரம், மயிலாப்பூர் இந்த 4 தொகுதிகள் மட்டுமே பாஜக வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகளாக நம்முடைய சர்வேயில் வெளியாகி இருக்கிறது. பாமகவை பொறுத்த வரைக்கும் 18 இடங்களில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதுல ஜெயங்கொண்டம், தர்மபுரி, பென்னாகரம் இந்த 3 இடங்களில் மட்டுமே அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த 3 இடங்களில் மட்டுமே அவர்கள் முன்னிலை வைக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புரட்சி பாரதம் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதியில் தான் அவங்க போட்டியிட்டாங்க. கேவி குப்பம் தனி தொகுதி. அதுல அந்த தொகுதியில அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள். ஆக அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள்ல எத்தனை தொகுதிகள்ல அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்முடைய சர்வேல வெளியான விவரங்களை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதிகளில் போட்டியிட்டது, தனித்து போட்டியிட்டது. இதில் 5 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக முடிவுகள் வந்திருக்கிறது. எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரம்பூர், ஆர்கே நகர், சேலம் மேற்கு, திருச்செங்கோடு, கோபிச்செட்டிப்பாளையம் போன்ற தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. அடுத்ததாக சமநிலையில் 2 தொகுதிகள் இருக்கிறது. 2 கட்சிகள் ஒரே சதவிகிதத்துடன் இருக்கும் தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராணிப்பேட்டை, ஆலங்குளம் இந்த 2 தொகுதிகள் வருகிறது. இதுல ராணிப்பேட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் ஒரே சதவிகிதத்துடன், அதாவது 31% என்ற அடிப்படையில் சமநிலையில் இருக்கிறது. ஆலங்குளம் தொகுதியிலும் திமுகவும் தமிழக வெற்றி கழகமும் ஒரே சதவிகிதத்துடன், அதாவது 31% என்ற அடிப்படையில் சமநிலையில் இருக்கிறது. ஆக கிளைமேக்ஸை நெருங்கிவிட்டோம் என்று தான் கூற வேண்டும். இத்தனை வீடியோக்கள் வெளியான அத்தனை வீடியோக்கள்லையுமே நம்ம ஒவ்வொரு தொகுதியோட நிலவரம் என்ன இருக்கு, உங்க தொகுதி எம்எல்ஏ யார், எத்தனை சதவீதத்துல யார் முன்னிலையில் இருக்கிறார்கள், யார் 2ஆம் இடத்தில் இருக்கிறார்கள், யார் அந்த 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் போன்ற பல விவரங்களை நம்முடைய மின்னம்பலம் மீடியா எடுத்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி பார்த்தோம். தற்போது ஒட்டுமொத்தமாக 234 தொகுதிகள். அப்ப யார் தான் ஆட்சி அமைக்க போறா, யாருக்கு அடுத்த முதல்வர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற உங்களுடைய ஆர்வம் புரிகிறது. திமுக கூட்டணி 155 தொகுதிகள் என்று நம்முடைய சர்வேயில் வெளியாகி இருக்கிறது. அதிமுக கூட்டணி 72 இடங்கள், தமிழக வெற்றி கழகம் 5 தொகுதிகள், நாம் தமிழர் கட்சி எந்த தொகுதியிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று வந்திருக்கிறது. சம நிலையில் 2 தொகுதிகள் என்று வெளியாகி இருக்கிறது. வாக்கு சதவிகிதம் என்று பார்த்தால் திமுக கூட்டணி சராசரியாக 37.04%, அதிமுக கூட்டணி 35.03%, தமிழக வெற்றி கழகம் 20%, நாம் தமிழர் கட்சி 6.4% என்று வெளியாகி இருக்கிறது. நம்முடைய மின்னம்பலம் மீடியா சார்பாக எடுத்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி சில விவரங்களை நம்மால் அறிய முடிகிறது. அதாவது திமுக தனித்து 164 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தார்கள். அதுல 122 தொகுதிகளில் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறியிருந்தோம். அதே சமயத்துல அதனுடைய கூட்டணி கட்சிகள் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பை சற்று தவற விட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயமும் இதன் மூலம் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. காங்கிரஸ் 28 தொகுதிகள், ஆனா அதில் 14 தான். அதே மாதிரி தேமுதிக 10 அப்படின்னா 5, இப்படி அதனுடைய பிரதான கூட்டணி கட்சிகள் கூட அவர்களுடைய வெற்றி வாய்ப்பை அவர்கள் தவற விட்டிருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. இதற்கு காரணமாக விஜய் அவர்களுடைய வரவும் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாதது தான். ஏன்னா தமிழ்நாடு முழுவதுமே அது விஜயுடைய அலை வீசியதா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த முடிவின்படி 5 இடங்கள் கொடுத்திருக்கிறோம். மக்கள் தீர்ப்பு இருக்கு மே 4ஆம் தேதி. ஆனாலும் சில இடங்கள்ல
சென்னை போன்ற இடங்கள்ல, சென்னை மண்டலத்திற்கு உட்பட்ட அந்த மாவட்டங்கள்ல உள்ள தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அங்க விஜயுடைய வாக்கு சதவீதமும் அதிகமாக இருக்கிறது. அவருடைய அந்த முன்னிலை 2ஆம் இடம் அப்படிங்கிறதும் அவர் வந்து அந்த இடத்துல தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில பார்க்கும்போது திமுகவையே அவர் 3வது இடத்திற்கு தள்ளக்கூடிய ஒரு 4 தொகுதிகளையும் நம்மளால பார்க்க முடிந்தது. தமிழகம் முழுவதும்னு பார்க்கும்போது அதிமுகவை அவர் 3வது இடத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் காணப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதுதான். இதே போன்று அதிமுகவும் 169 தொகுதிகள்ல அவங்க தனித்து போட்டியிட்டாங்க. அதுல 63 தொகுதிகள் மட்டுமே அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சர்வே மூலம் தெரிய வருகிறது. அப்ப அந்த இடங்கள்லயும் அவர்களுக்கு சற்று பின்னடைவு அப்படின்னு பார்த்தா கூட்டணி கட்சிகள் அவர்களுடைய அந்த பிரதான கூட்டணி கட்சிகள் பாமகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், அவர்கள் போட்டியிடக்கூடிய இடங்கள் அதிகமாக இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது மிகவும் பின்னோக்கி இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இவை அனைத்தும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளே. அதன்படிதான் நாங்க வெளியிட்டிருக்கின்றோம். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் 200 வாக்காளர்கள் வீதம் எங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட பூத்துல வாக்களித்துவிட்டு வந்த அந்த வாக்காளர்களிடம் கேட்கப்பட்ட கருத்து கணிப்புகளே. மே 4 மக்கள் தீர்ப்பு என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.